என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சிக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 28 இருக்கிறோம். இது வரைக்கும் டே 27 வரை பார்க்காதவங்க டே 27 வரை வீடியோவை கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு வாங்க. ஸோ அதே மாதிரி சீரிஸ் நம்ம சாட்டர்டே சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து 4 hours கிளாஸ், 4:30 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 hours பிளான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நான் 5 to 6 hours கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்காதவங்க இன்றைக்கி பார்த்து முடிச்சிருங்க. அடுத்தடுத்த நாட்களில் அந்தந்த லைவ் அப்பயே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளுக்கான ஒர்க் பேலன் குறையும். ஏன்னா 5 hours அதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப 5 மணி நேரம்லாம் வந்து பார்க்க முடியாது. அதனால் அப்போவே பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என நீ நினைத்தால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது. இந்த உலக நியதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க நம்ம நல்லதே பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவ் தாட்ஸ்ல சில பேர் நம்மளை சுற்றி இருக்கதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட எய்ம் அப்படிங்கிறது, உங்களோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். நீங்க உங்க எய்மை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதனால நீங்க சுத்தி இருக்க எந்த விஷயத்தையுமே கேர் பண்ணக்கூடாது. அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதான் அந்த கோர்ஸ்ல சொல்ல வரோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் பெருசா இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரு வியப்போட பார்க்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் திரும்பி பார்க்க கூடாது. நம்ம ஃபோக்கஸ்ல நம்ம போய்கிட்டே இருக்கணும். கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி, அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் போங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28th டே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு நம்பர் சீரிஸ் அதில் APGPயில் GP கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ GP அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு இதில் பயிற்சி 2.7 வரை முடிச்சிருப்போம். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.8. ஸோ இப்போ 2.8 இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா புக்கில் எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த நிறுவுக மாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவுக அப்படிங்கிற கொஸ்டினில் டைரெக்டாக ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நிறுவுகன்னு கொடுத்தா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துறாங்களா, அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நிறுவுகன்ற கொஸ்டினை தேவையில்லாமல் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் Group 1 to Group 4 வரை உங்களுக்கு அந்த நிறுவுகன்ற மாடலில் கொஸ்டின் வரப்போகிறது கிடையாது. என்ன கேட்குறாங்களோ நான் சொல்கிறேன், அந்த ஆர்டரை பாருங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வரும். அந்த நிறுவுகன்றது மட்டும் அதை நம்ம சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருக்கல்ல வந்தால் 1, கூட்டல்ல வந்தால் 0. இதை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் பயிற்சி 2.8 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பெருக்கு தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் SN கேட்டிருக்காங்களா? கூடுதல்னா என்ன மீனிங்? SN கேட்குறாங்க. இப்போ இந்த SNல கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? SN கேட்குற கொஸ்டின் பாருங்க. 5 - 3 9/5 - 27/25. 5 - 3
5 minus 3, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 9/5 27/25, 9/5 minus 27/25 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல SN ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, கூடுதல் கேட்குறாங்க. எத்தனை உறுப்புகள் வரை கூடுதல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது SN. சரிங்களா, பக்கான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 256 64 16. ஓகே, 256 64 16. இது அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். சரிங்களா, சரி. இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் A வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் A ஈக்குவல் டு 5, காமன் ரேஷியோ R ஈக்குவல் டு -3 டிவைடட் பை 5. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஓகே. -3/5 அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. கரெக்ட். சரி, இப்போ இதில் SN கேட்குறாங்க. SNோட ஃபார்முலா என்ன? மைனஸ்ல இருந்தா A இன்டூ ஆர் பவர், ஆர் வேல்யூ ஒன்னை விட சின்னதாக தானே இருக்கு. அப்போ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இதோட ஆன்சர் 5 இன்டூ 1 மைனஸ் -3/5 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 3/5. டோட்டலாக என்ன ஒரு ஆன்சர்? 5 1 மைனஸ் -3/5 பவர் n டிவைடட் பை 5 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5 மைனஸ் 3 2/5 வருமா? ஸோ அப்போ இதை மாற்றி எழுதணும்னா கடைசி என்ன வரும்? 25 டிவைடட் பை 2 1 மைனஸ் -3/5 பவர் n. சரிங்களா, இதான் என்ன SN வேல்யூ. அவ்வளோதான். ஏன்னா எண்ணுக்கு வேல்யூ கொடுக்கல, இல்லை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதா. எண் கொடுத்தா என்ன சப்ஸ்டிட் பண்ணா டேரக்டா ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? SN கேட்கலன்னா இந்த மாதிரி இப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. இது A வேல்யூ. R இஸ் ஈக்குவல் டு என்ன? 64/256. ஸோ இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4வது வாய்ப்பாடு 64 4 256 1 R ஈக்குவல் டு 1/4. ஓகே, இங்கே n ஈக்குவல் டு என்ன கொடுக்கல. SN ஈக்குவல் டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ SN ஈக்குவல் டு A இன்டூ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு A வேல்யூ 256 1 மைனஸ் ஆர் அப்படின்னா என்னது? 1/4 ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/4. சரிங்களா, இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 256 இன்டூ 1 மைனஸ் 1/4 பவர் n ஹோல் பவர் n, இல்லை 4 பவர் n கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மாற்றி எழுதினீங்கன்னா 4 மைனஸ் சொன்னா 3/4. சரிங்களா, 3/4 இப்போ தலைகீழா வர்றப்போ 256 × 4 எவ்வளோ? 250 4னா 1024. 1024/3 1 மைனஸ் 1/4 பவர் n. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏன்னா ரெண்டுமே SN கேட்டிருக்காங்க, n வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2, பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 5 15 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் ரெண்டாவது கொஸ்டின். 5 15 45ல 6 உறுப்புகளின் கூடுதல் கேட்கிறாங்க. சால்வ் பண்ணலாமா? 5 15 45 5, 15, 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் தானே கேட்குறாங்க. 6 உறுப்புகளின் கூடுதல் என்ன? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு என்னது? 5 15 45 இப்படியும் பண்ணலாம். 45 என்ன இதெல்லாம் பெருக்குறாங்க? 3 நாளா பெருக்கிட்டே வராங்களா? 45 3 120 135 135 3 390 405 405 3 1215 மொத்தம் 1 2 3 4 5 6 உறுப்பா. கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 6 தடவை 5 போட்டா 30க்கு 0 மிச்சம் 3 4 4 4 8 8 3 11 12க்கு 2 மிச்சம் 1 1 + 1 2 2 4 6 6 2 8 1820 ஒரு ஆன்சர் வருது. சரி, இது வந்து நான் சும்மா லாஜிக்கலா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ப்ரொசீஜர் படி பண்ணலாம். நமக்கு எக்ஸாம்ல இதுதான் கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல எப்படி இருக்கும்? நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குமே, அப்படியே வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இது நம்ம ஒரு லாஜிக். அப்போ A = 5, R = என்ன அப்படின்னா 15ல் 5 டிவைட் பண்ணா என்ன வரும்? 3. N = 6. நம்ம கேட்டிருக்கிறது SN. SN = A × R பவர் n - 1 டிவைடட் பை R - 1. அப்போ A வேல்யூ 5, R பவர் என்னன்னா 3 பவர் 6 - 1 டிவைடட் பை 3 - 1. சரிங்களா? சரி, இப்போ ஆன்சர் என்ன வரும்னு யோசிக்கலாமா? 5 ×
3 பவர் 6னா என்ன? 3 9 9 3 27 27 3 81 81 3 243 729. அப்போ 728 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 36 4 364 364ல பாதி 182 ஒரு 0. ஸோ ஆன்சர் இஸ் 1820. சேம் ஆன்சர் இங்கே வந்திருக்கா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் பண்ணலாம், ஃபார்முலா தெரியலனா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் 3 பெருக்கி போட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கூட்டிட்டாலும் ஆன்சர் வந்துடும். கிளியரா புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தட்லையும் பண்ணலாம், இதுலையும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல எக்ஸாமில். ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸாமில் ஆப்ஷனை பார்த்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1500 1560 1820 1940 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு ஏரியா சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல, பாருங்க. யூனிட் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ 5 1 5 கூட்டினா எவ்வளோ? 6 5 6 எவ்வளோ ஆச்சு? 11. அந்த 2 1 கூட்டினா 2. இப்போ இப்படி கூட்டிக்கலாம். 5 5 1 6 4 5 9 1 3 5 கூட்டினா தானே வருது 9. இது 2 கூட்டினா என்ன வருது? 9. இது 3 கூட்டினா என்ன வருது? 9. ஸோ இப்படியே கூட்டினோம்னா 5 6 11 11 4 9 எவ்வளோ? 9 4 36 36 11 40 36 11 47 4 7 கூட்டினா 11. ஆன்சர் 2. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2ல எது முடியுதோ, இப்போ நான் என்ன பண்ணேன்னு புரியுதா? 2ல எது முடியுதோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதை கூட்டி பார்த்தா என்ன வருது? 6. ஸோ இது ஆன்சர் இல்லை. சொல்றது புரிஞ்சதா? இது ஆன்சர் கிடையாது. 6ல முடிஞ்சிருக்கிறதுனால இது ஆன்சர் இல்லை அப்படின்னு எடுத்துருவோம். ஓகே, இது கூட்டினீங்கன்னா என்ன வருது? 6 6 12 3ல முடியுது, இது ஆன்சர் இல்லை. 10 11 11னா 2ல முடியுது, இது 13 4ல முடியுது, இது ஆன்சர் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இப்போ நான் எழுதிட்டேன். இதை கூட்டுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. இது நார்மலாகவே கூட்டிடலாம், கூட்டுறதுக்கு டைம் ஆகுதுன்னா இதுக்கு பேரு சிங்கிள் டிஜிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கூட்டி ஒரு டிஜிட்டா மாற்றணும். இப்போ நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. முதல் 5 அப்படியே மைண்ட்ல கூட்டுறேன், இப்படியே கூட்டிட்டு வரேன் பாருங்க. 5 5 1 6 6 5 எத்தனை? 11. எந்த நம்பரையும் நான் மாற்றவே இல்லை, அப்படியே நம்பராகவே கூட்டுறேன். 5 5 10 10 1 11 அப்படியே கூட்டிட்டேன். 11 11 4 எத்தனை? 15 20 25 29 29 ஒரு 4 33 33 ஒரு 5 38 38 39 40 42 40 42 5 47. எல்லா நம்பரையும் கூட்டிட்டேன் ஒன்று ஒன்று அப்படியே. அப்போ 47னா 4 7 கூட்டினா எவ்வளோ கடைசி? 11. 1 1 கூட்டினா எத்தனை? 2. இந்த 2 எங்க வருதோ அதுதான் ஆன்சர். இப்படி சூஸ் பண்ணலாம். இது பேங்கிங்ல இந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் சிங்கிள் டிஜிட் மெத்தட். இப்போ 4 ஆப்ஷன் இருக்கா எனக்கு. இப்போ பாருங்க 1 5 கூட்டினா எத்தனை? 6. இது 0 0 வந்துருச்சா? அப்போ 6 டிவைட் ஆகுமான்னு பார்த்தா டிவைட் ஆகாது. 1 5 கூட்டினீங்கன்னா 6 6 6 எத்தனை? 12. அப்போ 1 2 கூட்டினா என்ன ஆச்சு? கடைசி 3 வருதா? 3 கிடையாது. நமக்கு என்ன வரணும்? 2 வரதானே ஆன்சர். இப்போ இங்கே பாருங்க 1 8 2 கூட்டினா எவ்வளோ? 1 8 9 9 2 11. 11னா லாஸ்டா கூட்டும் போது 2 வந்துருச்சா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி கெஸ் பண்ணலாம். இது வந்து நார்மலா உங்களுக்கு இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ண தெரியணும், கூட்ட தெரியணும், பெருக்க தெரியணும், எதுவுமே தேவையில்லை. சார் இது கூட்டல்னால அப்படியே கூட்டிட்டோம். பெருக்கலா இருந்தா அதே தான், ஒரு நம்பரா மாத்தி பெருக்கிட்டா போதும். எல்லா நம்பரையும் கூட்டி பெருக்கிட்டாலே போதும். பண்ணுங்க, அடுத்தது பண்ணும்போது சொல்றேன். இந்த ஷார்ட்கட் புதுசா இருக்கும், கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது எதுவுமே தெரியலனா கூட ஆன்சர் பண்ணலாம். பட் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். இதோட 3 மெத்தட்ல எந்த மெத்தட் வேணா ஆன்சர் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் 5. முதல் உறுப்பு முதல் 6 உறுப்புகளின் கூடுதலா கொடுத்துட்டாங்க. முதல் உறுப்பை கேட்டிருக்காங்க. ஓகே, பெருக்கு விகிதம் 5னா R = 5 கொடுக்குறாங்க. N = 6. 4 6 4 6 8 7 2. ஓகே, 4 6 8 7 2. 4 6 8 7 2. S6 6 உறுப்புகளின் கூடுதல். N = 6 R = 5 கொடுத்துருக்காங்களா? R = 5. S6 = 4 6 8 7 2. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A கேட்டிருக்காங்க. சரி யோசிங்க. S6 = ஃபார்முலா என்ன? S6 = A × R⁻n - 1 divided by R - 1. அப்போ A × R⁻, இங்க Rன்றது 5 தானே. அப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 5 6 - 1 5 -1 divided by இங்க என்ன ஒரு 5 - 1 4 = 4 6 8 7 2. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வச்சு எப்படி கேன்சல் பண்ணலாம்னு யோசிங்க. A is equal to A வேணும்,
அப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 6 8 7 2 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 பவர் 5 என்ன 5 இன்ட்டு 5 25 25 5 125 125 இன்ட்டு 5 625 625 இன்ட்டு 5 3125 6 30 125 3125 மைனஸ் 1 அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் 3124 வருமா 3124 ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. போனதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு சொல்றேன். போன வீடியோல அது S11க்கு வந்து S10 1024 தப்பா போட்டோம் அந்த கொஸ்டின்ல, அதை மாத்திக்கோங்க சரிங்களா. ஒரு வேல்யூ தப்பா போட்டிருப்போம், S11 போட்டிருப்போம் 5வது கொஸ்டின் போன வீடியோல, அது S12 அதுக்கு 12 ஒரு n வேல்யூ சரிங்களா. ஏன்னா இப்போ 2 பவர் 10ன்னா 1024 2 பவர் 11 அப்படின்னு எடுக்கிறப்போ 2048 நமக்கு 2 பவர் 12 வர n பவர் 12 வரும் சரிங்களா. அப்போ 12 அப்படிங்கிறப்ப அங்கே n வேல்யூ 12 11 + 1ன்னு மாறும். ஆன்சர் 12 அதை மட்டும் மாத்திக்கோங்க. 5வது கொஸ்டின் அதை போய் செக் பண்ணி பாருங்க தெரியும் போன வீடியோல. அது கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. 4ல் கேன்சல் பண்ணி என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4வது பல கேன்சல் பண்ணால் 7 நாளா 28 மிச்சம் 32 8 நாளா 32 ஒரு நாள் 4. ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. A இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியலன்னா வேற எப்படி கேன்சல் பண்ணலாம். 7 8 1 9 781 472 டேரக்டா கேன்சல் பண்ண முடியுமா. 781 வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா 2வது பல 2ஐயுமே கேன்சல் பண்ணிடுங்க. 2 3 4 3 6 இது 1500 ப்ளஸ் 62 1562 3124 எஸ். ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 23னா 1 13னா 6 12 போனால் மிச்சம் 4னா 14 7 ஒரு 2 8 2 16 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2 14 மிச்சம் 1 8 2 16 ஒரு 2. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை கூட எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கணும். 1 6 7 1 8 இன்ட்டு 4 டிவைடட் பை 781. ஸோ 781 அப்படியே கேன்சல் பண்ண முடியாது பாருங்க. 781 கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். அதனால அப்படியே இருக்கட்டும். 2 டைம் 781 2 டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 1500 என்ன வருது 750 1562 வரும். ஸோ இதில் 1671 1562 போச்சுன்னா இதில் ஒரு 109 அதிகமாக இருக்கு. 109 இது ஒரு 8 109 8 எத்தனை டைம் வரும் 8 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 98 1098ல் 781 போனால் ஒரு 7 1 319 4 6 8 7 2 n வேல்யூ 6 r வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க 5. ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 is equal to 46872. இப்போ இந்த இடத்துல a வேல்யூ நமக்கு தெரியாது, a கண்டுபிடிக்கணும். r power n அப்போ 5 பவர் 6 மைனஸ் 1 5 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை r அப்படிங்கிறது 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 46872. அப்போ ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா 46872 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 பவர் 6 எப்படி எழுதலாம்னா 5 5 25 25 125 125 625 625 625 இன்ட்டு 5 3025 625 இன்ட்டு 5 3125 3125 இன்ட்டு 5 அப்படின்னு போனோம்னா 15625 மைனஸ் 1 இதை கீழே கொண்டு வந்தாச்சு சரிங்களா. சரி, அப்போ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 46872 இன்ட்டு 4 டிவைடட் பை 15624. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. 15,000 இங்கே 45 624னா அங்கே 1872 அப்போது அதாவது 624 3 டைம் போட்டிங்கன்னா 1872 3 டைம் வருது. 3 இன்ட்டு 4 ஆன்சர் 12. A இஸ் ஈக்குவல் டு 12 சரிங்களா. இவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா A வேல்யூ கொடுத்துருப்பாங்க. A ஈக்குவல் டு 12 A ஈக்குவல் டு 15 A ஈக்குவல் டு 20 A ஈக்குவல் டு 8 இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா போதும் சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணுறது ஈஸி. பட் இது நான் உங்களுக்கு ஆன்சர் டெரைவ் பண்ணுறது இந்த ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வரும் அப்படின்னா
இந்த இடத்துல மட்டும்தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 5 பவர் 1ல இருந்து 5 பவர் 6 வரை தெரிஞ்சிருக்கணும். 5 பவர் 6 வரை தெரிஞ்சிருந்தா ஈஸி. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா 9. கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் என்ன தொடர்னு நோட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். முடிவுறா தொடர். முடிவுறா தொடர்னா இன்ஃபினிட்டி. அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a/1 - r. இதான ஃபார்முலா படிச்சிருப்போம். a/1 - rன்னு படிச்சிருப்போம். 9 + 3 + 1 எக்ஸெட்ரா. 9 + ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிக்கலாம். 9 + 3 + 1. 9 + 3 + 1 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா a/1 - r. இந்த இடத்துல a வேல்யூ 9. சரிங்களா? 9/1 - r வேல்யூ என்ன? r வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/9 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. ஸோ 9/1/3 ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 1 - 1/3னா 2/3. அப்போ 9 × 3/2. ஸோ ஆன்சர் இஸ் 9 3 27, 27/2. ஸோ இதோட ஆன்சர் 27/2 வருது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 9 1 - 6 r வேல்யூ என்ன வச்சு கேன்சல் பண்ணால் 1/3. அப்போ 2/3 தலைகீழ வரும்போது 9 27/2. ஓகே, அப்போ இந்த இடத்துல SN ஈக்குவல் டு 27/2. இந்த இடத்துல என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 27/2. சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 என்னது? 21 14 28/3. 21 + 14 + 28/3. 21 + 14 + 28/3. இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? அப் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்கன்னா a/1 - r அப்படிங்கிற லாஜிக் எடுக்கலாமா? ஓகே, இப்போ a வேல்யூ இங்கே நமக்கு என்ன வரும்? a வேல்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் a. சரி, r வேல்யூ நமக்கு என்னது? r ஈக்குவல் டு 14/21. 7வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2/3. சரிங்களா? இது r1. ஒருவேளை r2 எடுத்து பார்ப்போம், அதுவும் கரெக்டாக வருதான். 28/3 இன்ட்டு 1/14ன்னு போட்டலாம்ல. 14 தலைகீழா வரும்போது கீழே வந்து இப்போ 2/3. ஓகே, அப்போ r வேல்யூ 2/3 தான் வருது. a வேல்யூ 21 டிவைடட் பை 1 - 2/3. இப்போ ஈக்குவல் டு 21/1/3. 1ல் 2/3 போனால் 1/3. இப்போ தலைகீழ எழுதும்போது 21 × 3/1 ஈக்குவல் டு 63. ஆன்சர் 63. சரிங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு 63, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 27/2. கால்குலேட் பண்ணுங்க. ஃபார்முலா தெரியும், நம்ம கால்குலேட் பண்றோம், வேணா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கால்குலேஷன் தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க பாத்துக்கலாம். பின்னாடி ஆன்சர் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் ஆன்சர் பார்க்குற டைம்ல நான் அப்படியே சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். சரிங்களா? நேற்று கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா அந்த 11 12 நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த கேப்பில் மிஸ்டேக் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளோவாக நான் சொல்லிட்டு என்ன தெரியுமோ அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். கொஸ்டின் மேக்ஸிமம் 99% கரெக்டாக தான் பண்ணுவேன். உள்ள கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு முடிவுறா பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பு, முடிவுறா பெருக்குத்தொடர் தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் முதல் உறுப்பு 8. சரிங்களா? a = 8. முடிவுறா உறுப்புகள் வரை, அப்போ இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்களா? கூடுதல் கொடுத்துட்டாங்க. SN அப்படின்றது S இன்ஃபினிட்டிவ் எவ்வளோ சொல்றாங்க? 32/3. பொது விகிதம் R ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம இங்கேயே சால்வ் பண்ணிடலாமா அந்த வேல்யூவை? நமக்கு ஃபார்முலா என்னது? a/1 - r இஸ் ஈக்குவல் டு 32/3 அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே பாதி அங்கே பாதி பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்? a வேல்யூ என்னது? 8. 8/1 - r இஸ் ஈக்குவல் டு 32/3. இதை கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். 3 8 24 ஈக்குவல் டு 32 × 1 - r. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 32 - 32r இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ 32r இஸ் ஈக்குவல் டு 24. இந்த 32 இந்த சைடு வந்து என்ன ஆகும்? -8ன்னு வருமா? இந்த 32 இங்கே வர்றப்போ அப்போ r இஸ் ஈக்குவல் டு -8/32. கேன்சல் பண்ணீங்கன்னா 1/4. முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கணும். அப்போ r ஈக்குவல் டு -1/4. சரிங்களா? நம்ம பண்ணது சரியானு எப்படி செக் பண்ணலாம்? a வேல்யூ 8, 1 - 1/4. இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 8/1 + 1/4ன்னு வரும். 1 + 1/4னா 5/4. 8 × 5/4னா 4/5. அப்போ 32/5. 32/5 வரணும். நமக்கு 32/3 வந்திருக்கு.
இங்கேயே கூட கேன்சல் பண்ணலாம். 32/3 தான் இருக்குது. 32/3 3 8 24 கரெக்டு. இங்கே கேன்சல் பண்ணலான்றீங்களா? 3 8 24 4 8 32 அப்படி பண்ணாலுமே இப்போ 4 இந்த இடத்துல இருந்து இப்படியே பண்ணீங்கன்னா 4 - 4r = 3 தானே வரும். இப்போ -4r = இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? -1ன்னு வருமா? -1ன்னு வரும். மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போது ஓகே 1/6ன்னு வரும் 1. ஓகே, இப்போ இங்கே நம்ம இப்போ எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஆமாம், இந்த 32க்கு முன்னாடி மைனஸ் தானே இருக்கீங்க. எஸ், 32 முன்னாடி மைனஸ் போடாமல் விட்டுருக்கோம். ஸோ இல்லை, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். மைனஸ் போட்டோம்னா இந்த மைனஸும் கேன்சல் ஆகி +1/4ன்னு வரும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டானு. 8 / 1 - 1/4 அப்போது 8 / 4ன்னா 3/4ன்னு வரும். இப்போ இதை மேலே கொண்டு போகிறப்போ 8 4 32/3. அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. அப்போ இந்த இடத்துல +1/4 வரணும். ஆரோட வேல்யூ +1/4. ஸோ இப்படி கிராஸ் செக் பண்ணிக்கணும் நம்ம பண்ணுறப்பவே. இப்போ எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுதா? அந்த -332 மைனஸ் போட்டிருந்தோம்னா கரெக்ட், வேற ஒன்றும் இல்லை. 32 இங்கே வரப்போ மைனஸில் வரும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகி டேரெக்டாக ஆன்சர் 1/4 தான் வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சிட்டோமா? கொஸ்டின் நம்பர் 6 7. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிரூபக இந்த மாடல் கொஸ்டின் தான் நான் வேணான்னு சொன்னேன். இந்த நிரூபக மாடல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிரூபகன்லாம் கொஸ்டினில் கேட்க போகிறதே கிடையாது. அது மாதிரி இதை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆன்சரும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. அதனால நிரூபக விட்டுருங்க. முடிஞ்ச வரை நிரூபக பார்க்காதீங்க. நிரூபக நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படாத டாபிக். இது வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது. இந்த நிரூபக பக்கத்தில் நீங்கள் 1 2 0 வந்தால் ஓகே. அந்த 1 2 0க்கு நான் கான்செப்ட் சொல்கிறேன். ப்ளஸ் வந்தால் 0 வரும், இன்ட்டு வந்தால் 1 வரும். அது தவிர மித்த இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய சம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அவசியமே கிடையாது. சரி, இது நம்ம கேட்க போகிற சம்மும் கிடையாது. சரிங்களா? நமக்கு அடுத்து டேரெக்டாக எங்கே போகணும்னா 5 முடிச்சிட்டோம். 6வது கொஸ்டின் போகலாம். 6 7 8 9 4 கொஸ்டின் இருக்கா? 6வது கொஸ்டின்லேயே 2 டைப் இருக்குது. 0.4 0.44 0.444. ஓகே, கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 0.4 கொஸ்டின் மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 0.4 0.44 + 0.444 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவா என்னா எக்ஸெட்ரா டு என்னன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. இன்ஃபினிட்டி கொடுத்தா ஃபார்முலா கிடையாது. ஸோ இப்போ இதுலேருந்து எதை வெளியெடுக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ 4 வெளியெடுக்கிறேன் ஃபஸ்ட்டு காமனாக. அப்போ என்ன வரும்? உள்ள 0.1 0.11 0.111 எக்ஸெட்ரா டு n அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ 4 நம்ம எப்பவும் போல 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தோம்னா இந்த வேல்யூ எப்படி மாறும்? 0.9. ஆல்ரெடி ஒரு சம் சால்வ் பண்ண இந்த மாதிரி போன கிளாஸில் 0.99 0.999 எக்ஸெட்ரா டு n அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/9 எல்லாத்துல இருந்தும் இப்போ நம்ம எதை வெளியெடுக்கலாம்? இல்லை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 0.9 1 - 0.1ன்னு எழுதலாமா? அப்போ தான் 0.9 வரும். அதே மாதிரி ப்ளஸ் 0.1 - 0.9 எழுதுன மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 - 0.01 எழுதலாம். கரெக்டாக? அப்போ 0.99 வரும். இதே மாதிரி 1 - 0.001 எழுதலாம். ஸோ இப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா n வர வரும். சரிங்களா? பாருங்க, நமக்கு 9 வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடரில் இருக்காது. இது பெருக்கு தொடர் கிடையாது. 9 19 99 9 99 999 எல்லாம் ஜிபியில் இருக்குமா? ஜிபி கிடையாது. ஏன்னா எல்லாம் 11ஆம் வாய்ப்பால் வராது. புரியுதுங்களா? ஏன்னா இது 11ல் வரும், இது 11ல் வராது, இது 9ல் வரும், 11ல் வராது. அப்போ அது இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றினா தான் எழுத முடியும். இப்போ இதுல இருந்து நம்ம எதை வெளியெடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 1 இருக்கா? இந்த மாடல் நேற்றே சம் சொல்லியிருப்பேன், கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 + n வர இதை ஒரு தனியாக எடுத்துட்டு மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 0.1 இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.1னா 1/10ன்னு எழுதலாமா? அதை வந்து 1/100ன்னு எழுதலாமா? ப்ளஸ் 1/1000 இப்படியே எக்ஸெட்ரா டு 1/n வரை நம்ம எழுத முடியும். சரிங்களா? 1/n சொல்ல முடியாது, n வரை எழுதிக்கலாம். 1/nன்றதால n அப் டு n, அந்த என்னோட வெளி பின்னத்தில் இருக்கு, அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும். இப்போ இந்த டேர்மில் இதில் எதை காமனாக வெளியெடுக்க முடியும்னா இது அப் டு n அப்படிங்கிறது நமக்கு என்னாவே இருக்கும். 4/9 இந்த வேல்யூவோட மீனிங் n மைனஸ் இதை நம்ம எழுதுனா எப்படி எழுத முடியும்? இது ஏலேருந்து இங்கே வரணும், என்ன வரணும்? r வேல்யூ. r = 1/10 தானே? இது கூட 1/10 பிறகுனா அந்த ஆன்சர் வரும். அப்போ a இன்ட்டு 1 - 1/10n a 1 - r/n டிவைடட் பை 1 - 1/r. இதான ஃபார்முலா? ஓகே, இந்த ஃபார்முலால இப்போ மாற்றி எழுதுவோம். மாற்றி எழுதினோம்னா இந்த ஆன்சர் என்ன வரும்? 9/10 வருமா? தலைகீழ எழுதுங்க. இதோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 10 - 1னா 9/10. 4/9 n மைனஸ் இந்த இடத்துல அதே தான் இருக்கும். 1/10 1 - 1/10n
டிவைடட் பை 9/10. சரிங்களா? இந்த 9/10 இப்போ மேலே போகிறப்ப என்ன ஆகும்? 10/9 வருமா? 9/10 மேலே போகிறப்ப 10/9. அப்போ இந்த 10/9 இங்கே வர்றப்போ எப்படி மல்டிப்ளை ஆகும்னு யோசிங்க. மேலே 40/81 n மைனஸ் 1/10 1 மைனஸ் 1/10 பவர் n இது மாதிரி முடியும். இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஆன்சர் வர்றது தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு போன கிளாஸில் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். 7 போன கிளாஸ் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. 7 7 7 இந்த மாதிரிலாம் வந்தால் நான் 70/81 ஆன்சர் என்ன சொன்னேன்? 70/81 10 இன்ட்டு 1 மைனஸ் 10 பவர் n சம்திங். அதுக்கு என்ன வரும்? 9 வெளியே எடுத்தோம்னா n இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ வந்து நமக்கு இங்கே என்ன வரும்? 10 10 இன்ட்டு 1 மைனஸ் அங்கே வந்து 10 தானே பெரிய நம்பராக இருக்கும். 10 10ஆல் பெருக்குன்னா 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை அந்த 9 வெளியே எடுத்தாச்சு மைனஸ் 7/9 n. இந்த ஃபார்மெட் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பட் இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ அடுத்த கொஸ்டின் இந்த மாடல் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி 70/81 அங்கே 4 வந்ததுனால 40/81. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10ஓட மல்டிபிளாக இருக்குது. இங்கே வந்து 10 கீழே வந்துருச்சு. அதனால செகண்ட் ஆஃப் இங்கே முன்னாடி வந்துடும். வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் வேணும்னா சால்வ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆன்சரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 40/81 ப்ரொசீஜர் புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துல இருந்துமே 4 வெளியே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ 9ஆல் பெருக்கும் போதுமே இது ஜிபியா மாறல. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.1 1 மைனஸ் 0.1 0.01 அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்தையுமே 1 காமன் இருக்கிறனால 1 1 n வரை எடுக்கிறோம். n வரை கூட்டினாலும் நம்பர் இஸ் n அப் டு n. சரிங்களா? மைனஸ் இது a வேல்யூ, இதுக்கு r வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 1/10. ஸோ a 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர்ன்ற ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே பண்ணல. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1 மைனஸ் 1/10 அப்படின்னா 9/10. இந்த 9/10 மேலே வர்றப்ப என்ன ஆகும்? 10 மேலே வரும், 9 கீழே வரும். அப்போ 40/81. மற்றதை அப்படியே எழுதிருக்கேன், வேற எதுவுமே எழுதல. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்குமே அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு அடுத்த கொஸ்டின் இது கூடவே இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல 3 3 3 3. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது நம்ம நேற்று பார்த்தது 7 பார்த்தோம்ல அதே மாடல். ஸோ இந்த கொஸ்டினும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே பண்ணுங்க. டவுட் இருந்தா பாருங்க. நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம். 33 எக்ஸட்ரா டு n அப்படின்னு இருக்கா. இதுல இருந்து நம்ம எதை காமனா வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காமன் எடுக்கலாம். 3 காமன் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? 1 11 111 எக்ஸட்ரா டு n அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ 9ஆல் பெருக்கி 9ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூ எப்படி மாறும்? 9 + 99 + 999. ஏன்னா நமக்கு ஜிபியா மாற்றணும், வேற வழி இல்லை, பெருக்கி தான் ஆகணும். மாற்றினா தான் ஜிபியா மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3/9 இந்த உள்ள இருக்க நம்பரை 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போய் அப் டு n வரை எழுதுறோம். ஸோ அப்போ இந்த ஆன்சர் நமக்கு ஃபைனலாக வர்றப்ப எப்படி வரும்? 3/9 இதில் வந்து 10 + 100 + 1000 இதெல்லாம் வந்து அப் டு n. இது ஜிபி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் இந்த 1 வெளியே எடுத்தா கடைசி என்ன இருக்கும்? -n அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுல இருந்து இப்போ நமக்கு என்ன வரும்? 3/9 இந்த ஃபார்மேட்டில் a வேல்யூ என்னதுன்னா 10. இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 10 10 இன்ட்டு a. இந்த a வேல்யூ அப்படியே கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ன எழுதுவோம்? 1 மைனஸா ஆர் மைனஸா? ஆர் மைனஸ். ஏன்னா ஆர் பெரிய வேல்யூ இல்லை. r = 100 10 டிவைட் பண்ணீங்கன்னா 10 தான் வரும். அப்போ 10 பவர் n - 1 டிவைடட் பை 10 - 1 இந்த ஃபார்மேட்ல வந்துருமா? ஓகே, இதோட வேல்யூ முடிஞ்சோடனே -n. இது டோட்டல் வேல்யூ. சரிங்களா? சரி, இதுல இருந்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 10 - 1 என்ன வரும்? இதோட ஆன்சர் 9ன்னு வருமா? இந்த 9 கீழே பெருக்கும்போது என்ன ஆயிரும்? இந்த 10 மேலே பெருக்கிப்போம், அந்த 9 கீழே பெருக்கிப்போம். அதாவது இந்த 3/9 உள்ள கொண்டு வந்து பெருக்குவோம் ரெண்டுலையுமே. அப்போ மேலே 30 கீழே என்ன வரும்? 81. உள்ள ஆன்சர் 10 இன்ட்டு 10 பவர் n - 1 மைனஸ் 3/9 இன்ட்டு n. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்ற ப்ரொசீஜர் தெளிவாக சொல்லியிருக்கேன், புரியுதான்னு பாருங்க. இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? பட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் இங்கே வந்திருக்கும். 30/81 3/9 கடைசியா இருக்கும். இதுதான் நம்ம 7 9 அந்த மாதிரி பார்த்தோம். சேம் கான்செப்ட். சரிங்களா? இதோட நமக்கு கொஸ்டின் நம்பர் 6 முடிஞ்சது. கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 3 6 12 + 1536. 3 6 12 1536 வரை கூடுதல் கேட்குறாங்க. 3 6 12 1536. 3 +
6 + 12 + எக்ஸெட்ரா 2 1536 வரை கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த கூடுதல் என்ன கேட்குறப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் என்னதுன்னா n முதல்ல நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல ஏ வேல்யூ என்ன அப்படின்னா ஏ வேல்யூ 3 சரிங்களா. ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 6 3ஆல் வகுத்தீங்கன்னா ஆர் வேல்யூ 2. n நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா tn = AR பவர் n-1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லையா நான் இந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். நம்ம 3 6 6 2 12 12 2 24 48 96 192 192 எவ்வளோ ஆச்சு? 400ல் 8 400ல் 16 போச்சுன்னா 384 384 2 டைம் போட்டீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 300 300 600 350 350 பார்த்தீங்கன்னா 1700 768 2 768 சேர்ந்துச்சு அப்படின்னா 700 700 1536 வந்துருச்சா? எஸ். இப்படி கூட பண்ணலாம். அந்த ஃபார்முலால எழுதி சால்வ் பண்றதை விட இப்படியே போட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் வந்துருச்சா? இதுல இருந்து நான் என்னோட வேல்யூ 10ன்னு கூட அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா SN = இல்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். TN = AR பவர் n-1 இருக்கா? TN வேல்யூ நமக்கு தெரியுமா? 1536. ஏ வேல்யூ என்னது? 3. ஆர் வேல்யூ என்னது? 2 பவர் n-1. மூணாவது பல கேன்சல் பண்ணா 512. 512 நம்ம எப்படி எழுதலாம்? 1024 n பவர் 10. அப்ப n பவர் 9 கரெக்டா? 2 பவர் 10 தான் 1024. அப்ப 2 பவர் 9 = இங்க 2 பவர் n-1. 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்ப n-1 = 9 தான் என்னோட வேல்யூ 10. இப்படியும் பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி எழுதி கூட்டவும் செய்யலாம். தென் SN = ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN = ஃபார்முலா A இன்ட்டு இங்க 1 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு. R பவர் n-1 டிவைடட் பை R-1. ஸோ ஏ வேல்யூ நமக்கு தெரியும் 3, ஆர் வேல்யூ 2, n வேல்யூ 10 -1 டிவைடட் பை 2 - 1. ஸோ 3 அப்படியே போட்டுக்கலாம். 2 பவர் 10னா 2 பவர் 10 வேல்யூ 1024 -1. ஸோ 3 × 1023 3 × 1000 3000 23 அப்படின்னா 69. ஆன்சர் 3069 தான். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை கூட கூட்டி பார்க்கலாம். 6 3 9 9 2 11 15 15 8 எவ்வளோ? 15 23 23 29 29 31 35 35 43 43 + 6 49. ஆன்சர் 9ல் முடியுதா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். நீங்க கூட்டி பார்த்தும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி வச்சு ஸ்லோவா பண்ணலாமா? சில பேர் ஸ்லோவா பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணீங்க. நீங்க பாஸ் பண்ணலாம். நீங்க யூடியூப்ல பிளே பேக் ஸ்பீடு போயிட்டு ஸ்பீடை பாதியாக்கலாம். சரிங்களா? எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூப் தானே. நீங்க பிளே பேக் ஸ்பீடை குறைச்சு வச்சு ஸ்லோவா கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இல்ல பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு டவுட்டா எடுத்து பாருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 8. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்களை ஒவ்வொருவருக்கும் 4 வெவ்வேறு நண்பர்கள் கடிதம் எழுதுமாறு சொல்கிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு 2 ரூபாய் எனில் 8 நிலைகள் வரை மொத்தம் 8 ஸ்டேஜா நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குமார் அப்படிங்கிறவர் 4 பேருக்கு கடிதம் எழுதுறாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அவர் எழுதுறாரு. செகண்ட் ஸ்டேஜ்ல அவர் 4 நண்பர்கள் எழுத சொல்றாரு. அப்ப 4 4 4 4. 3ஆவது ஸ்டேஜ் வர்றப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் 4 நாளா வருவாங்க. அப்ப 4 4 நாங்க 16 16 நாள் 64 இப்படியே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது 4 16 64 இப்படியே போகுது. எத்தனை ஸ்டேஜ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேஜ் போகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு 2 ரூபாய். இப்போ n = 8ன்னு கொடுத்துட்டாங்க. n = 8. சரிங்களா? ஒன்று நீங்க என்ன பண்ணலாம்னா இது இந்த மாதிரி எழுதி கூட்டலாம். 4 16 64 64 4ஆல் பெருக்கினா எவ்வளோ? 256 256 4ஆல் பெருக்கினா எவ்வளோ? 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா இப்படி 4 நாளாக பெருகிட்டே போகும். 1024. இப்போ 4096. கரெக்டுங்களா? எத்தனை டைம்? 1 2 3 4 5 6. 4096 6ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வருது? 4096னா 16000 16400 வராது, 384 வரும். இதை மறுபடியும் 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 16 நாளா 64. இது ஒரு 64000 வரும். 16 நாளா 64. 300 நாளா 1200. 300 நாளா 1400. 84 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 168 168 320 336. 80 320 320 + 332 4 டைம் 8 32. இது ஒரு 16 336. ஸோ 6 3 5 5 6. கரெக்டா? 6 5. ஸோ இந்த வேல்யூ வந்து கடைசியாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு வழி. சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை கடிதம்னே கிடைச்சிடும் டேரெக்டாக. அந்த கடிதத்தை 2ஆல் பெருக்கினீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர்.
இதை கூட்டினீங்கன்னா கடிதம் எத்தனைன்னு கிடைக்குமா? ஒரு கடிதத்துக்கு 2 ரூபாய். 2ஆல பெருக்கினீங்கன்னா நீங்க ஃபார்முலாவுக்கே வர வேணா ஆன்சரை முடிச்சுட்டு போயிடலாம். அது ஒரு வழி. இல்ல ஃபார்முலாவுக்கு வர்றீங்க அப்படின்னா ஏ வேல்யூ 4, ஆர் வேல்யூ 4, ஆர் வேல்யூ 4 சரிங்களா? ஓகே, வேற என்ன கேட்டிருக்காங்க? என் வேல்யூ 8. இப்போ S8 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் n -1 டிவைட் பை ஆர் -1 நம்ம எடுக்கலாமா? ஸோ அப்போ 4 இன்ட்டு 4 பவர் 8 என்னது இங்கே வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 ஐ திங்க் 65,536 அப்படின்னு வருது. டிவைட் பை 3 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3ஆல 1 2 3 சார் 6, 1 3 சார் 3, 8 3 சார் 24, 8 3 சார் 24, 13, 4 3 சார் 12, 5,536, 10, 13, 12, 25, 4 பவர் n சாரி 4 பவர். ஓகே, அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் 8 -1 இருக்குல்ல. ஸோ -1 பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வருதான்னு பாருங்க. 4 இன்ட்டு இந்த வேல்யூ 6 5 5 3 5 டிவைடட் பை 3. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 3 சார் 6, 1 3 சார் 3, ரிமைனிங் 25, 8 3 சார் 24, ரிமைனிங் 1, 4 3 சார் 12, 5 3 சார் 15. அப்போ 4 இன்ட்டு 21, 4 இன்ட்டு 20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ 4 பல பெருங்க 4 5 20க்கு 0 மிச்சம் 2, 4 4 16 2 18க்கு 8 மிச்சம் 1, 4 12 2 13 மிச்சம் 1, ஒரு நாள் 4 1 5 4 2 8 8 5 3 8 0. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா S8 சரிங்களா? இப்போ இந்த ஆன்சரை ஒன்றும் பண்ண வேணாம், 2ஆல பெருக்கி எழுதுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும் சரிங்களா? இது ஹோம்ஒர்க் அப்படியே எடுத்துக்கோங்க. வந்த ஆன்சர் 2ஆல பெருக்கணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? வந்த ஆன்சரை 2ஆல பெருக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல ஒரு கடிதத்திற்கு செலவு 2 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நான் கடிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டேன், அதை 2ஆல பெருக்கிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 0.123 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறு வடிவம் இது சிம்பிள் கொஸ்டின் தான், நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன் டெசிமல்ல 0.123 பார். இது எப்படி எழுதலாம்? 0.123 3 நம்பர் மேலே பார் இருக்கு. அப்போ 123 டிவைடட் பை 999 அப்படின்னு எழுதலாம் சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன சொல்லணும்னா ரெக்கரிங் டெசிமல் பார்ட்ல ஓவரால் எல்லாமே டெசிமல் வந்துருக்குல்ல, ஃபுல்லி டெசிமல். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 41 3. இங்கே வந்து 3 3 3. ஸோ இதோட ஆன்சர் 41/303 எழுதலாம், இல்லை 123/999. இது நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 123 இந்த இடத்துல 0.123 வந்தா 123/1000 அப்படின்னு எழுதணும் சரிங்களா? இதுவே 0.123ல ஹோல் பார் வந்தா 123/999 எழுதணும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது டெசிமல்ல பார்த்தது சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் கேட்டிருக்காங்க? இங்கே ஏபிஜிபியில் இந்த கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதுதான், இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பார் வரலைன்னா 3 0, பார் வந்தா 3 9. இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஏபிஜிபியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அடுத்த சீரீஸில் பார்க்கலாம் சரிங்களா? இப்போ வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் இதோட ஓவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல் ஆரம்பிக்க போகிறேன். செயின் ரூல் ஆரம்பிக்கிறோம். செயின் ரூலை பொறுத்தவரை டைம் அண்ட் ஒர்க்கோட ப்ரீவியஸ் டாபிக் அது. செயின் ரூல் சின்ன டாபிக் தான் சரிங்களா? ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இல்லை 4 வீடியோ 3 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் செயின் ரூல். ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரும், டைம் அண்ட் ஒர்க் வரும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை என்னோட கான்செப்ட் மட்டுமே உங்களுக்கு 4 வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் ஒரு 2 வீடியோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 5 வீடியோ வந்துடும் டோட்டலாக. அது மட்டும் டைம் அண்ட் ஒர்க் மட்டுமே உங்களுக்கு ஒரு 8 வீடியோ வரும்னு நினைக்கிறேன் டோட்டலாக. அதை கவர் பண்ணோம்னா நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் அதுக்குள்ளே போயிடலாம், பர்சன்டேஜ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கரெக்டாக பாருங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸோ அது மாதிரி உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கல, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெலகிராமில் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்குமான சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா? ஏன்னா எல்லாருமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அன்வான்ட் தேவையில்லாத டேட்டாஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் அந்த குரூப்லேயே வர முடியாது சரிங்களா? கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சோர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம், இல்லை ஸ்கூல் புக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம். அன்வான்டாக வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை தேவையில்லாத டேட்டாஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை யார் பார்த்தாலுமே பேன் பண்ணிடுவாங்க. மொத்தம் அதில் மட்டுமே உங்களுக்கு 20 அட்மின் இருக்காங்க சரிங்களா? அந்த அட்மின் யாராவது ஒருத்தவங்க அன்வான்ட் ஸ்டேட்டஸை பார்த்தாங்கன்னா அப்படியே பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளைவும் பண்ண முடியாது, அந்த குரூப்பில் நீங்கள் உங்களுக்கு டவுட்டும் கேட்க முடியாது, யூஸே பண்ண முடியாமல் போயிடும் லைஃப்பில் சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்கஷன் குரூப்னு இருக்கும். ஸோ அதில் தான் நீ உங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியும். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேர் இருப்பாங்க.
ஏதாவது கொஸ்டின் டவுட்னா டவுட் போட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அது மாதிரி ரெகுலராக நம்மளோட கம்யூனிட்டி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது அப்டேட் இருந்தால் கூட உங்களுக்கு கொடுப்பேன். ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ டிலே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அப்டேட் எல்லாமே கம்யூனிட்டி பேஜில் ரெகுலராகவே வந்துடும். ஸோ இந்த வாரம் அதே மாதிரி உங்களுக்கு நேற்று சாட்டர்டே கிளாஸ் போச்சு, அந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளானை நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது என்ன கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கலாமா இல்லை நான் நேரட்டாக செயின் ரூல் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதிகப்படியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளே வந்துருச்சு இதில். ஏன்னா இதை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி அப்படியே ஸ்கூல் புக் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வேணா ஒரு சீரிஸ் வேணா பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவ்வளோதான் இருக்கும். எல்லா மாடலும் உள்ள கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பிஒய்க்கு ஒரு கிளாஸ் பார்த்தோம்னா கூட அதுக்கடுத்து நம்ம செயின் ரூல் தான் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வரைக்கும் பார்த்த கிளாஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா, புரியுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா என்னன்னு கேளுங்க. அதை கேட்டால் தான் அடுத்து போடக்கூடிய நம்ம அடுத்த சாட்டர்டே கிளாஸில் ரெண்டுமே வருது. நான் இந்த டாப்பிக்லாம் ஸ்கிப் பண்ண தான் போகிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே கிளாஸில் தெளிவாக கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம போகிறப்போ அதில் எது தேவையோ அதை மட்டும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சாட்டர்டே கிளாஸ் ஒன்லி குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் போக போகுது. ஸோ கிளாஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. டே பை டே ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்காகவே இருக்கலாம், பட் ஸ்கூல் புக்கில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண டாபிக் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறப்போ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஈவினிங் 4 hours கிளாஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக பார்த்துருவீங்க. ஒரு கிளாஸ் நானே ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ஷோ பண்ணிடுவேன். நீங்களே எடுத்தலாம் ஸ்கூல் புக்கை அவ்வளோ பார்க்க மாட்டீங்க. அதனால நான் சொல்கிறத தெளிவாக பாருங்கள். அது மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸில் ரெகுலராக கால் ஃபார் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் ரயில்வே கால் ஃபார் வரப்போகுது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிப்ரவரி மந்த், ஜூன் மந்த் அண்ட் அக்டோபர் 3 மாதம் மேக்ஸுக்கான அட்மிஷன் ரெகுலராகவே போகும் சரிங்களா. ரெகுலராக இப்போ நீங்கள் அடுத்த ஜூன் மாதம் ஜாயின் பண்ணுமா, இப்போ இருந்தே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜூன்லேருந்து அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சிடும். எவ்ரி பேட்ச் ஒவ்வொரு பேட்சுமே 4 மாதம் போகும். ஃபர்ஸ்ட் வீக் நான் ஆல்ரெடி சொன்னதான், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக். டேட் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வீக்கில் எப்போ ஃபஸ்ட்டு மண்டே வருதோ அப்போ ஆரம்பிப்போம். ஏன்னா சாட்டர்டே சண்டே டெமோ போகும், மண்டேலேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரெகுலராக போகும். இப்போ நம்ம குரூப் 4க்கான ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க ஓகே, வேறு எதுக்காக ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தாலும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கிளாஸ் போனதுக்கப்புறம் யோசிக்க வேண்டாம். ஸோ அந்த 4 monthsல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, குரூப் 4க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நான் கொடுத்துருவேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேட்சுக்கு தனியாக கொடுத்துருவேன். இங்கே உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இருந்தாலும் இன்னும் 100 நாள் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே முடிக்க முடியும். பட் இல்லை எனக்கு ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் வேணும், நான் டேரெக்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் சொல்லணும், என் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை பார்த்தே படிக்கிறவங்க இதை பார்த்தே படிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.